ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ அவர் பணவீக்கம் சேனல். இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர். ஸோ பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. பிகாஸ் சேனல் வந்து நம்ம வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நியூஸை போடுறோம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சு உங்களோட ஃபினான்ஸை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. அதேமாரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபுல்லாகவே உங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதேமாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த டிஸ்க்ளைமர். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட நீங்கள் போகிறது அப்படின்றது நல்லது. பட் இல்லைனாலுமே நீங்கள் கற்றுக்கிட்டு அடுத்த வழிக்கு போகிறதுன்றது ரொம்ப நல்லது. ஸோ மார்க்கெட் அப்டேட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத இன்னைக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ் பிடிஎஃப்ல போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன், எப்படி அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எப்படி எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பயத்தால தான் ஓப்பன் ஆச்சு. பிகாஸ் ரெட்ல ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பெரிய டிப்பு கொடுக்குதே அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. பட் ஆனால் ஆஃப்டர் நோன்ல இருந்து நடந்தது ரெக்கவரி அப்படின்றது மட்டும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. உங்களுக்கு ஷாக்காக இருந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு நடந்த ஒரு ரீட்டைலர் அப்படின்றவங்க தான் வந்து இன்வெஸ்டர் பேனிக் செல்லிங் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பெயினாக இருந்தாலுமே அதுல இருந்து நம்மளோட டிஏஇஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரியும் வந்து இப்போ தோணுது. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ல வந்து இப்போ போயிருக்கு இந்தியன் மார்க்கெட் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டோட பிரேக் டவுன் என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி ஏன் யூட்டர்ன் ஆச்சு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எண்டிங்ல வந்து செம ட்விஸ்ட் இருந்துச்சு. பிகாஸ் மார்னிங் லாஸ்ல வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே இருந்திருக்கும். பட் ஆனால் எரேஸ் பண்ணிட்டு அதை வந்து கிரீன்ல வந்து இன்னைக்கு முடிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டியோட புக்லைன் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 1.5% வந்து ஏறி இருந்துச்சு. அதாவது 255 பாயிண்ட் வரைக்கும் இன்னைக்கு ஏறி இருந்துச்சு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1% வந்து இன்னைக்கு ஏறி இருந்தது. அதாவது 787 அப்படின்றத வந்து பண்ணியிருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ரெக்கவரி தான் நம்மளுக்கு வந்து பார்க்குற முடியுது இதனால. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இது மெயினா என்ன ஆகுது அப்படின்னா எதுக்காக இது வந்து இதுக்கப்புறம் ரீசன், அதாவது இந்த மார்க்கெட்டு நல்லாவே கீழே இறங்கி இருந்ததை டக்குன்னு மேலே ஏற்றுனதுக்கான ரீசன் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த யூஎஸ் ஈரான் டி எஸ்கலேஷன் பிளான் அப்படின்றத வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு ஈரான். ஸோ அதை வந்து கொண்டாடுற விதமாக தான் நம்ம மார்க்கெட் ஏறி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்க முடியுது. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்கோட Q4 அட்வான்ஸ் வந்து 12% வந்து இதாக இருக்கு. அது வந்து பேக் போனா வந்து ரேலி வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதே மாதிரி டிஐ, அதாவது டிமாண்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து நெட் பையர்ஸா இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ அதனால தான் டைமண்டுன்னு நம்ம வந்து அவங்கள வந்து சொல்றோம். ஸோ டைமண்ட் ஹேண்டுன்னு தான் சொல்லணும் இதுக்கப்புறம் டிஐஸை, அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூட் அவங்கள சொல்லவே தேவையில்ல. டைமண்ட் ஹேண்ட்ஸ்ன்னு தான் நம்ம இதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட போறோம். பிகாஸ் ஆஃப் அவங்க ஒரு நெட் பையர்ஸா இருக்காங்க. வெள்ளிக்கிழமை வந்து 1800 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நிஃப்டி இப்போ என்ன வந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா 300 பாயிண்ட் வந்து ப்ரீமியம்ல வந்து பிஃபோர் ஓப்பனிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்டார்ல வந்து என்ன வாட்ச் பண்ணலாம். பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் லீடா வந்து இன்னைக்கு ரேலி கொடுத்துருந்தாங்க. இது எதுக்கான மூவ் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இது பியூர்லி வந்து ஹெட்லைன் டிரைவ் மார்க்கெட் அப்படின்றத வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் வந்து யூஎஸ் ஈரான் டென்ஷன் நல்லாவே மார்க்கெட்டை கீழே போக சொல்லுச்சு. பட் ஆனால் வந்து ஆஃப்டர்நூன் கேஷ் ஃபயர் ஆயிருக்கு. அதாவது பிளான் பத்தி வந்த ஒரு நியூஸால மார்க்கெட்ல ராக்கெட் மாதிரி இன்னைக்கு பறந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ டாப் 5 கெய்னர்ஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி, ஹெச்டிஎஃப்சி, அதே மாதிரி எஸ்பிஐ லைஃப், டைட்டன், அதே மாதிரி ட்ரெண்ட், இவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தாங்க நிஃப்டி 50க்குள்ள. ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 8% ஏறியிருந்தாங்க. ஸோ ரெவன்யூ அப்படின்றது வந்து 20% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 131 நியூ ஸ்டோர்ஸ் வந்து இவங்க வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஜுடியோ அந்த மாதிரி சப் பிராண்ட் எல்லாமே வந்து சேர்ந்த மாதிரி 131 ஸ்டோர்ஸ் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. டைட்டனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் வெட்டிங் செக்ஷனாக இருக்குது. ஸோ வெட்டிங்
சீசன்ன்றதால கொஞ்சம் நல்லாவே டைட்டனுக்கான ஒரு வால்யூம் வந்து அதிகமாகும். ஸோ விற்பனை அதிகமாகிறதால Q4 வால்யூம் கைடன்சி வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க டைட்டன். ஸோ அதனால டைட்டன் வந்து ஒரு 3.5% ஏற்றிருந்தாங்க. எஸ்பிஐ லைஃப் பொறுத்த வரைக்கும் ரோபோஸ்ட் ப்ரீமியம் அப்படின்றத வந்து க்ரோத் காட்டியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் வந்து இப்போ எஸ்பிஐ லைஃப் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்து இதுவுமே வந்து ஒரு 4% அப்படின்றத வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் கிரே அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. 12% இருக்கும். அதாவது 29 லட்சம் கோடிக்கு வந்து இவங்களோட வருமானம் அப்படின்றத வந்து மாற்றுவாங்க, டிரான்சாக்ஷன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இவங்க வந்து ஒரு 1.5%. டிஃபென்சிவ் பையிங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி பவர் டைமண்ட் பீக் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க, டிமாண்ட் பீக்ன்றத. ஸோ என்டிபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்மர் பவர் அப்படின்றத வந்து இவங்க வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே வந்து கரண்ட்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதனால என்டிபிசியை வந்து டிமாண்ட் அப்படின்றது வந்து இந்த டைம்ல பீக்ல அடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது. டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ அதானி என்டர்பிரைசஸ், பிபிசிஎல், ஹெச்சிசிஎல், அதே மாதிரி ரிலையன்ஸ், அப்புறம் சன்ஃபார்மா, இவங்க எல்லாருமே வந்து டாப் லூசராக இருந்தாங்க. சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் தான் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஆஃப் ரீசன்ட் ஹை வந்து ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்லி செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருடாயிலோட வாலண்டிலிட்டிஸ் அப்படின்றது வந்து ஹையாக இருந்துச்சு. ஸோ இதனால வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்குள்ளே மார்க்கெட்டே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஹெச்சிஎல் டெக்கை பொறுத்த வரைக்கும் காஷியஸாக இருக்காங்க. இப்போதைக்கு ஏர்னிங் செக்ஷன் என்னவா வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஹெச்சிஎல் டெக்கையும் வந்து ஒரு 1.5% வந்து அடிச்சிருந்தாங்க. பிபிசிஎல பொறுத்த வரைக்கும் குருடாயில் வந்து $90 கீழே வந்து போச்சு அப்படின்னா தான் இவங்களுக்கான மார்ஜின் வந்து அடி வாங்காமல் இருக்கும். ஸோ அதனால பிபிசிஎல இன்னைக்கு போட்டு அடிச்சிருக்காங்க. அதானி என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் மைனர் டெக்னிக்கல் கரெக்ஷன் வந்து இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு டெக்னிக்கல் கரெக்ஷன் வந்து அதானி என்டர்பிரைஸ்ல ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதானி என்டர்பிரைஸ்லாம் நம்ம வந்து பெருசாக அதில் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லைன்றதால நான் வந்து எந்த டெக்னிக்கலும் பார்க்கறது இல்லை. அதே மாதிரி அவங்களோட ஓவரால் கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ நான் பார்க்கறது இல்லை. நான் வந்து அட்ராக்ஷனில் வந்து எதனா வேல்யூ கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அதை வந்து சொல்கிறேன். ஸோ குளோபல் மார்க்கெட்டில் வந்து ஸ்டோரி கேஷ் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால. ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டில் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா யூஎஸ் அண்ட் ஈரான் மத்தியில் வந்து கேஷ் ஃபயர் ஆயிருக்கு. அதாவது வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வராமல் இருக்கணும் அவர் ரிப்போர்ட் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரெண்ட் குருடாயிலோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸும் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஆயில் ப்ரைஸும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு இந்தியாவோட ஜாக்பாட்டாக நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டு சடனாக வந்து பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும், இந்த ஒரு நியூஸை வச்சு தான். ஸோ இன்னைக்கோட செக்டார் பர்ஃபார்மன்ஸ் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் தான் 2.5%, அதேமாதிரி ரிட்டைல் அண்ட் எஃப்எம்சிஜி வந்து ஒரு 1.5%, எனர்ஜி, இன்ஃப்ரா, ஆட்டோ எல்லாருமே வந்து ஒரு 0.3லேருந்து 0.1 தான் வந்து இன்னைக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஐடி அண்ட் டெக்னாலஜி வந்து இப்போவுமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் ப்ரீ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஏர்னிங் இது வந்தது. ஸோ ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஏர்னிங் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஐடி வந்து அடிச்சிருக்காங்க. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப்டர் வார்னிங் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐ ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா 950 crores வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணிட்டாங்க. நம்ம டைமண்ட் ஹேண்டான டிஐஸ் வந்து ஒரு 1800 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கானது. ஸோ குளோபல் மார்க்கெட் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ பிக் ஈவெண்ட் வந்து பிரேக்கிங் பவர் அப்படின்னா என்னன்னா நிஃப்டி பேங்க் இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு வந்து 52,000 மார்க்கெட்டில் வந்து தொடங்கியிருந்தாங்க. பட் ஆனால் ரெடியாக இருக்கிறது என்ன தெரியுமா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்கோட ப்ரீவியஷியல் அப்டேட்டு தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருந்திருக்கு. அதேமாரி லோன் க்ரோத் அண்டு டெபாசிட் க்ரோத் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இன்வெஸ்டருக்கு எல்லாருக்குமே பேங்கிங் ஸ்டாக்ஸில் வந்து இப்போ கொஞ்சம் கண் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். யூஎஸோட வாலண்டிலிட்டிஸ் என்ன இருந்ததுன்னு பார்க்கலாம். க்ரீனில் தான் நேற்று வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் ஆகட்டும், S&P 500 ஆகட்டும், டவுஜோஸ் ஆகட்டும், ஃபியூச்சர் டர்ன் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஈரானோட டிஎஸ்கலேஷன் பாசிட்டிவாக குளோபல் ரிஸ்க் வந்து கம்மி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜப்பானீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் எதுக்கு அப்படின்னா
ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு டவுனில் தான் வந்து காட்டிக்கிட்டு இருந்தது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நிக்கி வந்து ஒரு ஸ்ட்ரகிள் தான் இன்னைக்கு வந்து நேற்று வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. டெக்கு செக்டார் எல்லாமே வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 300 பாயிண்ட் வந்து இப்போ கொஞ்சம் ப்ரீமியமில் தான் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ராங்காக வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு ஆஃப்டர் ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம். பிரெண்ட் குரூட் ஆயில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா $91 வரணும். பட் ஆனால் இப்போ வந்து $110 $91 வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு இன்ஃப்ளேஷனை வந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்கும். இந்தியாவுக்கு இதால் ஜாக்பாட் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ US$ வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகலை. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளோட இந்தியன் ருப்பி வந்து $95 தொட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து $92.97 வந்து இப்போ சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட டிபெண்டன்சி எப்படின்றது வந்து ஸ்ட்ரென்தனாக இருக்குது. அதே மாதிரி குளோபல் பேர்ஸ்ன்றது வந்து நல்லாவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா Q4 ஏர்னிங்ஸ் மொமெண்டம் தான் வந்து இப்போ நம்ம கிட்ட ஒரே அடியாக இருக்குது. ஸோ இது மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ண வைக்குமா Q4 ரிசல்ட் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்ததாக ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ மறுபடியும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா US அண்ட் ஈரான் எஸ்கலேஷன் பிளான் தான். ஸோ இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பொட்டன்ஷியலாக வந்து டீல் பேசியிருக்காங்க ரீஓப்பன் பண்ண சொல்லி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை இதை வந்து நான் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஈரானும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வேர்ல்டோட கீ ஆயில் சப்ளை வந்து நல்லாவே வந்து இதுக்கு வந்து சஸ்டைன் பண்ணும். ஸோ இந்த சிக்னல் வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டை வந்து ஒரு ரேலி கொடுத்துச்சு இந்த சிக்னலை வச்சு தான் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்கணும். அடுத்ததாக கோல்டு வந்து MCXல இப்போ நியர் ஆல் டைம் ஹையில் வந்து போயிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது சேஃப் ஹெவனாக வந்து இருக்கிறது வந்து இந்த கோல்டு தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ கார்பரேட் நியூஸ் பார்ப்போம். HDFC நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அவென்யூ சூப்பர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q4ஓட பிஸ்னஸ் அப்டேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து வரப்போகுது. விப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா டீல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு மூமெண்டமில் இருந்துச்சு. ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னராக இன்னைக்கு இருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து 131 ஸ்டோர்ஸும் ப்ளஸ் வந்து 20% மேலே வந்து அவங்களோட இயர் ஆன் இயர் க்ரோத்தை காட்டியிருக்காங்க. சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் இதோட மெயின் ரீசன். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஸோ சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் புல் பேக் வந்து இப்போ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமான்றதை நம்ம பார்க்கணும். எவ்வளோ தூரம் இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுது அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ வந்து 19% இயர் ஆன் இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடட் நியூ 58 ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்மில் வந்து காம்பவுண்டிங் மிஷின் வந்து இந்தியாவோட ரிட்டைலருக்கு வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி டிமார்ட் அல்லது அவென்யூ சூப்பர் மார்க்கெட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விப்ரோ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு டீல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 பில்லியன் ஐடி கான்ட்ராக்டை வந்து ஓலம் குரூப் அப்படின்றவங்க கிட்ட இருந்து இவங்க ஸ்ட்ராங்காக டீல் மூமெண்டம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து ஒரு மூமெண்டம்ல இருந்துச்சு. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசினது தான். ஸோ கீ அவுட்லுக் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கம்பெனி நியூஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து ட்ரெண்ட் லிமிடெட் வந்து இந்த கம்பெனி லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து ஒரு ஸ்லோவாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இன்னைக்கு வந்த பிஸ்னஸ் அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ 20% வந்து ஜம்ப் ஆகிருக்கும். அதே மாதிரி ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு நல்லாவே வந்து இன்னைக்கு தூக்கி விட்டாங்க. பட் ஆனால் வந்து இது நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்கா அப்படின்னா நம்ம வந்து ஒரு $3000 ரேஞ்சில் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். பிகாஸ் ஆஃப் $7000 வரைக்கும் போனதால. பட் ஆனால் இப்போதைக்கு அது வந்து மொமெண்டம் நம்மளோட ஸ்ட்ராங்காக வந்து இன்னும் நம்ம மார்க்கெட் சொல்லாததால் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த ஷேர் ப்ரைஸ் கூட வந்து கம்பேர் பண்ணவே முடியாது இந்த ஷேரையும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட்டோட எக்ஸ்போர்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசலில் வந்து ரீஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. மார்ஜினில் வந்து அடி வாங்கும் அப்படின்றதால ரிலையன்ஸை வந்து போட்டு அடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ரிலையன்ஸ் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வாங்குறதுக்கு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான ஒரு மெயின் நியூஸு. ஸோ மார்க்கெட்டோட அவுட்லுக் வந்து பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட்டோட அவுட்லுக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ன்றது 23,100 இருக்குது. ஸோ 23,100 வந்து போகணும், கண்டிப்பாக போகும் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கரண்ட் வந்து இப்போ வந்து 22,965 இருக்குது. சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 ரொம்ப வந்து கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து எப்போவுமே கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான். ஸோ டிப்பில் வந்து வாங்குங்க.
இப்போதைக்கு ஆட் பண்ண வேண்டியது டிமார்ட், எஸ்பிஐ லைஃப் இவங்களெல்லாம் வந்து ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கோட நம்ம லாஸ்ட் அதாவது நம்ம மார்க்கெட் சார்ட்டை வந்து போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேனிக்கை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. மார்னிங் ரெட்டாக பார்த்தேன், பட் ஆனால் ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்ன ரெட்டில் பார்த்தாலும் சரி க்ரீனில் பார்த்தாலும் சரி பயப்பட தேவையில்ல. ஸோ வாங்க இப்போ போயிட்டு நம்ம வந்து மார்க்கெட்டோட அந்த சார்ட் எப்படி இருக்குது, டெக்னிக்கலாக என்ன சொல்ல வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக வந்து நான் நிஃப்டி 50 தான் எடுத்திருக்கேன், சாரி செக்டாராக. ஸோ நிஃப்டி 50 நம்ம ஆல்ரெடி சொன்னதான் இந்த ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கும் இந்த ரெட் கேண்டிலுக்கு, இந்த ரெட் ஜோனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து இப்போ வந்து இந்த கட்டிங்கில் வந்து கரெக்டாக வெயிட் பண்ணுது. ஸோ இதை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா 23,100 தான் அப்படின்றத வந்து இது வந்து ரீச் பண்ணிடும். ஸோ பார்ப்போம் இது வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபிபோனாச்சி நம்ம சைடில் இருந்து பார்க்கும்போது சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை நியூஸையும் எடுத்து பாருங்கள். நான் வெள்ளிக்கிழமையும் இதே டெக்னிக்கல் தான் நான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அங்கே இருந்தால் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெட் ஜோனை விட்டு இங்கே கேண்டில் க்ளோஸாக இருக்கிறதால கண்டிப்பாக வந்து ஒரு ரெக்கவரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 2 சப்போர்ட் போட்டு வச்சுருந்தோம். ஒரு சப்போர்ட்டை கட் பண்ணிவிட்டு அடுத்த சப்போர்ட்டை வந்து ரீச் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த சப்போர்ட்டை கட் பண்ண சப்போர்ட்டை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்து அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போ வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்து நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தான். ஸோ 1 வீக்குக்கு முன்னாடி கூட நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 300க்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் இருப்பீங்க. பட் ஆனால் இப்போ கன்சிடர் ரேஞ்சா அப்படின்னா கண்டிப்பாக 3,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ நான் கன்சிடர் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டால் வெயிட் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிட்டு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். அதே மாதிரி லாசன் அண்ட் ட்ரூப்ரோ, ஸோ இவங்கள வந்து நான் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருந்தேன் என்னோட போர்ட்ஃபோலியோவில். ஸோ இதை வந்து நான் 3,600 ரேஞ்சில் வந்து இதை வந்து நான் பை பண்ணேன். ஸோ ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி இருக்கும் லாசன் அண்ட் ட்ரூப்ரோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஏஞ்சல் ஒன் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஒரு சின்ன குவான்டிட்டியை வந்து இது வந்து ஏஞ்சல் ஒனை வந்து நம்ம வாங்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ரேலி கொடுக்கல ஏஞ்சல் ஒன். ஸோ அதனால் வந்து இவங்களையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னா பண்ணலாம். கெய்ன்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் ரேஞ்சில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜியில் ஒரு நியூஸுமே இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெய்ன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ செமிகண்டக்டர் பிளான்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட மொமெண்டம் அப்படின்றது வந்து 2.0 அப்படின்றத வந்து மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மைக்ரோ எல்இடி ஜேபிஎம் அண்டர் ஐஎஸ்எம் 2.0 மொமெண்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஓஎஸ் ஏடி அப்படின்ற ஃபெசிலிட்டி ஆப்பை வந்து இவங்க வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜிக்கு வந்து ஒரு க்ரோத் இனிஷியேட்டிவாக வந்து இன்னைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஒரு சில இந்த இன்வெஸ்டர் இது இருக்கும்ல, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அசோக் லைலாண்ட், ஏஷியன் பெயிண்ட், அதே மாதிரி கெய்ன்ஸ் டெக்னாலஜி இவங்களெல்லாம் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நல்லா ஒரு சப்போர்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கெய்ன்ஸ் டெக்னாலஜி வந்து கன்சிடர் பண்ணுறோம் பண்ணிக்கலாம். நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் 1,200 வரைக்கும் நம்மளோட ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இப்போ வந்து நாட்கோ ஃபார்மா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த சிஜி பவரை பார்ப்போம். சிஜி பவர் 700க்குள்ளே வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்கு வந்து நல்லாயிருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுறதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வாரி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 2,600 இது வந்து பிடிச்சோம். அந்த ரேஞ்சில் தான் வராது. ஸோ அதனால் வந்து ஒரு 2,150க்கு மேலே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பை பண்ணுறது வந்து நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இன்னைக்கு இதுதான் ரெக்கவரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்களா இல்லைன்னா லாஸ் பண்ணீங்களா அப்படின்றத வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு மெசேஜாக சொல்லுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்டை வந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபார் இன்வெஸ்டருக்கு வந்து நான் ஒன்று தான் சொல்லுவேன். லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இப்போதைக்கு ஒரு கன்சியூம் ஸ்டாக்ஸை வந்து பண்ணுங்க. அதே மாதிரி நல்ல ஒரு டிப்பில் வந்து வாங்க பாருங்கள். ஸோ அவாய்ட் பேனிக்ஸ், இது மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ரெட்டில் நான் காலையில் பார்த்தேன். பட் ஆனால் நான் விற்று முடிச்சிட்டோன்னே ஃபண்டமெண்டலாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா மேலே ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக அவ்வளோதான் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி மக்களே.